இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 57 வேகமாக வெளியேறிய அவனை தடுக்க முடியாத எல்லாமையில் கண்களில் நீர் வழிய தளர்ந்து அமர்ந்து விட்டாள் அவள். யாழ், அம்மாடி யாழ்! அவளை தேடியபடி அங்கு வந்த வாணி கண்கள் கலங்க நின்றிருந்தவளை கண்டு அங்கு நடந்த பிரச்சனைகளால் தான் அழுகிறாள் என நினைத்து கொண்டார். அவளின் அருகில் வந்து கண்களை துடைத்துவிட்டு இதமாக தலையை கோதியவர், ஏண்டா கண் அலற? நடந்ததை நினைச்சா கஷ்டமா இருக்கா? உனக்கு வந்த எல்லா கஷ்ட காலமும் இன்னையோட சரியா போச்சுமா? இனிமே நீ மகி நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா நல்லா இருப்போம் பாரு என்றவரிடம் சரி என்பதை போல் தலையாட்டியவள், நான் மாமாக்கு அவங்க தங்கச்சி பொண்ணுன்னு உங்க எல்லாருக்கும் முன்னாடியே தெரியுமா அத்தை? அப்புறம் ஏன் என்கிட்ட யாரும் சொல்லல என கேட்டாள். எனக்கும் மாமாக்கு மட்டும் தெரியும் யாழ். ஏற்கனவே காதலிச்சதால தான் நாங்கள் 2 பேரும் எல்லாரும் இருந்தும் தனியாக நின்னோம். எங்களை உங்கள் வீட்லேயும் சரி என் அப்பா அம்மா வீட்லேயும் சரி ஏற்றுக்கலை. இதில் நீ எங்கள் பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களான்னு பயந்துட்டோம். உன் மூலமாக திரும்ப எங்களுக்கு கிடைக்க இருந்த சொந்தத்தை இழக்க எங்களுக்கு மனசு வரலை. அதுவும் இல்லாமல் நீ அப்போ தானே படிச்சுட்டு இருந்த, அதான் உன் படிப்பு முடிச்சதும் லட்சுமிகிட்ட நேரடியாக பேசி புரிய வைக்கலாம்னு நினச்சோம். அதுக்குள்ளே என்னென்னமோ ஆகி போச்சுது. என்ன லக்ஷ்மியோட சம்மதமும் இந்த கல்யாணத்துக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்றார் வாணி வேதனையாய். அம்மா எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க அத்தை என்றாள் யாழ். நிஜமாவா யாழ்? அம்மா இறக்குறதுக்கு முதல் நாள் அத்தை. அம்மாட்ட எதையும் மறைக்க முடியாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ காட்டினதுமே ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா? மறுநாள் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ள என்றவளுக்கு அன்னையின் நினைவில் கண்ணீர் பெருகியது. விடுமா, முடிஞ்சதை பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. நானும் எப்பவும் உனக்கு அம்மா தான், சரியா? நீ இனிமே எப்பவும் சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் லக்ஷ்மிக்கு சந்தோஷம், புரியுதா என வாணி கேட்க அவரை இறுக கட்டி கொண்டு சம்மதமாய் தலையை சேர்த்தாள் யாழ். சரி வா யாழ், மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு இருக்காங்களாம், சீக்கிரம் போய் ரெடியாகி வா, சடங்கெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு எல்லாரும் மண்டபம் கிளம்பணும் என அவளை கிளம்ப சொல்லிவிட்டு வந்தார் வாணி. யாழ் சென்று தயாராகி திரும்பி வந்த நேரம் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பெண் அழைக்க வந்து விட்டனர். மதுவிற்கு நலங்கு வைத்து மாப்பிள்ளை வீட்டிலிருந்து எடுத்து வந்த சீர்வரிசைகளை கொடுத்து புது புடவையை கட்டி வரும்படி அனுப்பி வைத்தனர். அவளோடு உதவிக்கு யாழும் அபியும் சென்றனர். தங்க நிற பட்டு சேலையில் அலங்காரத்தில் தேவதையாக மின்னியவளை கண்கொட்டாமல் பார்த்தாள் யாழ். மது, என் கண்ணே பட்டிடும் போல இருக்குடி, அண்ணன் பார்த்தாங்க அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவாங்க என அவள் கண்ணம் வலித்து கண்மை எடுத்து காதின் பின்புறம் திஷ்டி போட்டு வைத்தாள் யாழ். இவ அலங்காரம் பண்ணாதான் அழகு, ஆனா என் யாழ் தங்கம் அலங்காரம் இல்லாமலே அழகு என அடர் பச்சை நிற பட்டுடுத்தி ஒப்பனையே இல்லாமல் தேவதையாக நின்ற யாழின் காதின் பின்புறம் அவளை போலவே திஷ்டி போட்டு வைத்தார் வாணி. அம்மா, வர வர உங்க மருமக மாமியார் அலப்பறைய என்னால் தாங்க முடியல. ஒரு 2 ஸ்பூன் குரமா தகட்டுது என்றால் கேலியாய் மது. வாயை மூடிடி, கல்யாணம் பொண்ணா கொஞ்சமாச்சும் அடக்க ஒடுக்கமாக இரு. எனக்கு தெரியும் உன்னால முடியாதுன்னு, அதனால அப்படி இருக்க மாதிரி நடிக்கவாவது செய் என மகளின் காலை வாரியவர். யாழ், இதுல நகையெல்லாம் இருக்குமா இத என்று முடிப்பதற்குள், அம்மா ஏற்கனவே இவ்வளவு நகை போட்டிருக்கேன், இதுல இது வேறையா? போமா, எனக்கு இது போதும் என்றால் முந்தி கொண்டு மது. கொடுக்குறாங்க உனக்கு, அவர் நக்கலாய் சொல்ல. எனக்கு இல்லனா பின்ன என்றாள் மது. என் மருமகளுக்கு எடுத்துட்டு வந்தேனாக்கும் என்றவர் யாழை அமர வைத்து அவள் மறுக்க மறுக்க எல்லா நகையும் போட்டுவிட்ட பின் தான் ஓய்ந்தார். அங்கே யாருடனும் ஒட்டுதல் இல்லாமல் ஒதுங்கி நின்று அபியையும் அழைத்து அவளுக்கும் நகைகளை அணிவிக்க, ஐயோ பெரியம்மா எனக்கு எதுக்கு என்றவளிடம், நீயும் என் பொண்ணுதாம்மா, அக்கா கல்யாணத்துக்கு இப்படியே கழுத்துல ஒத்த செயினோடு இருப்ப, போட்டுக்க என்றவர் நகைகளை போட்டுவிட்டு துணிகள் நிறைந்த பையையும் அவளிடம் நீட்டினார். பெரியம்மா இது என்றாள் அபி வாங்காமல் தயக்கத்துடன். உனக்கும் இந்த கொண்டாமா, கல்யாணத்துக்கு எடுத்தது நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே உங்க பெரியப்பா சொல்லியிருந்தாங்க. உனக்கு ஒரு பட்டு புடவையும் லெஹாங்காவும் இருக்கு, பிடிச்சிருக்கா பாரு என்றார் அவர். ரொம்ப பிடிச்சிருக்கு பெரியம்மா என புன்னகையோடு அவரை கட்டி கொண்டாள். ஏனோ புன்னகையோடு சேர்ந்து கண்களும் கலங்கியது.
என்னம்மா பிரிச்சு பார்க்காமலே பிடிச்சிருக்குன்னு சொல்ற? என்னை வாஞ்சியாக தலை கோதியபடி வாணி கேட்க, நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னது உங்களை பெரியம்மா. யூ ஆர் சோ ஸ்வீட் என அவரை இன்னுமே கட்டி கொண்டாள் அபி. வாணியால் மட்டும் எப்படிதான் பார்த்தவுடன் எல்லோரையும் இத்தனை வாஞ்சியோடு அரவணைத்து கொள்ள முடிகிறதோ? தேவதைகளாய் தயாராகி வந்த 3 பெண்களையும் அங்கிருந்த சுற்றம் ஆசையாய் ஆவலாய் பெருமிதமாய் வாஞ்சையாய் பார்த்து நின்றது. மணமகன் வீட்டார் பெண்ணை அழைத்து கொண்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு செல்ல அவளுக்கு துணையாக வாண்டுகளும் இளம் பெண்களின் கூட்டமும் சில சொந்தங்களும் அவளுக்கு துணையாக மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்றது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் பிரபா வீட்டை அடைந்திருந்தனர் அவர்கள். பெண்ணை நிறை நாளி ஒரு தாம்பலத்தின் மீது படியை வைத்து அதில் நெல்லை நிரப்பி மேலே விளக்கு வைத்திருப்பர். அதை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைய வேண்டும். கொடுத்து வலது கால் எடுத்து வைத்து உள்ளே வர வைத்தவர்கள் விளக்கேற்ற சொல்லி பிரபாவையும் மதுவையும் சாமி படங்களுக்கு நமஸ்கரிக்க வைத்தனர். பின்னர் இருவரையும் ஒன்றாக அமர வைத்து நலங்க வைத்து 9 சுமங்கலி பெண்களுக்கு புடவை, பூ, பழம், மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு என தாம்பூலம் கொடுத்தனர். பிரபா வீட்டிலிருந்து மண்டபம் பக்கம்தான் என்பதால் அங்கிருந்தே மணமக்கள் ஊர்வலம் தொடங்கிவிட்டது. காரில் மணமகளையும் மணமகனையும் காரில் வைத்து ஊர்வலமாக அழைத்து வர இரு வீட்டாரும் சீர்வரிசை தட்டுகளுடன் கேலியும் கிண்டலுமாக நடந்தே 10 நிமிடத்தில் கடக்க வேண்டிய இடத்திற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஊர்ந்து வந்து கொண்டிருந்தனர். பட்டாசுகளின் சத்தம் காதை கிழிக்க வான வேடிக்கை விண்ணை நிறைத்தது. ஊரே மெச்சும்படி வெகு விமர்சையாக நடந்தது ஊர்வலம். அவர்கள் மண்டபம் வந்து சேர்ந்த பின்னாலும் கூட தொடர்ந்து 1/2 மணி நேரமும் சரவடிகளின் சத்தமும் வான வேடிக்கைகளின் கண்குளிர் வர்ணங்களும் இடைவிடாது வெடித்து கொண்டேதான் இருந்தது. ஒரு வழியாக எல்லா ஆர்ப்பாட்டமும் மணமக்களை வாணியும் பார்வதியும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றனர். கொஞ்ச நேரம் காட்சிக்காக அமர வைத்தனர். அதற்குள்ளே இரவு மணி 9:30 ஆகிவிட்டது. மணமக்களையும் மற்றவர்களையும் சாப்பிட வைத்து அடுத்து கொஞ்ச நேரம் மணமக்களை தனியே புகைப்படம் எடுக்க உறங்குவதற்கு நள்ளிரவை தொட்டது. கீதாவை மருத்துவமனை அழைத்து சென்றிருந்த கவியும் நிலாவும் கீதாவை அங்கே சேர்த்து செவ்விழியரை துணைக்கி வைத்துவிட்டு கிளம்பி திருமண விழாவிற்கு வந்துவிட்டனர். மாணிக்கம், மதி மற்றும் ஜெகன் வீட்டாரும் கூட இரவே மண்டபத்திற்கு வந்துவிட்டனர். மருத்துவமனையின் படுக்கையில் விட்டத்தை வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தாள் கீதா. உடலின் வலியை விட மனவழியே அதிகமாக இருந்தது. தான் பெற்ற பிள்ளைகளையே தன்னை வெறுக்கும் அளவிற்கா தான் இருந்திருக்கிறோம் என அவளின் உள்ளம் அவளையே கூறு போட்டது. எல்லோரும் இருந்தும் அனாதையாக்கப்படுவோமோ என்ற பயமே உயிருடன் இருக்க வேண்டுமா என்ற எண்ணத்தை உண்டாக்கியது. கணவனின் புறக்கணிப்பை, வெறுப்பை கூட கடந்து வாழ முடிந்தவளால் பிள்ளைகளின் வெறுப்பை தாழவில்லை. எல்லாமே பிள்ளைகளுக்காக தானே. அவர்களை அவளை வெறுத்து ஒதுக்கினாள். பழிவாங்கும் எண்ணத்தில் செய்த தவறு ஒவ்வொன்றும் இப்போது பூதாகரமாய் மாறி அவள் கழுத்தையை நெரிப்பது போன்றதொரு பிரம்மை. செய்த தவறுகள் கண்ணீராய் வெளியேற தொடங்கியிருந்தது. தவறுகளை உணர்ந்துவிட்டால் செய்த தவறுகள் இல்லை என்றாகிவிடுமா என்ன? அவள் தவறுகளை மன்னித்து அந்த கௌரவி கூட்டில் மீண்டும் அவளுக்கு ஒரு இடம் கிடைக்குமா என காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். தவறவிட்ட பின் தான் சிலருக்கு தான் தவறவிட்டது ஸ்வர்க்கம் என்றே தெரிகிறது. என்ன செய்ய? யாழிடம் வந்த கவி, யாழ் மகி எங்கம்மா? நாளைக்கு அவன் தங்கச்சி கல்யாணம். இன்னைக்கு அவன் இங்கே இருக்கணுமா வேண்டாமா? எங்கம்மா அவன்? ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது என்றான். அதுவரை மகள் மண்டபத்தில் தான் இருப்பான் என்று எண்ணியவளுக்கு அதிர்ச்சிதான். அப்போ மகி இங்க இல்லையானா என அவள் அப்பாவியாக திருப்பி அவனிடமே கேட்க, எங்கே தான் போயிருப்பான் என்ற சந்தேகம்தான் வந்தது அவனுக்கு. இல்லம்மா, கல்யாண வேலையா தான் எங்கேயாவது போயிருப்பான். எப்படியும் இப்ப வந்துடுவான். நீ கவலைப்படாம சாப்பிட்டு கல்யாணத்தை என்ஜாய் பண்ண என்றவன் அவள் முகம் வாடி இருப்பதை கண்டு தூரத்தில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்த நிலாவை அழைத்து அவளுடன் இருக்குமாறு சொல்லிவிட்டு வெளியே வந்தான். இது என்னடா புதுசா ஒரு பிரச்சனை? இங்க இருக்கிறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? எங்க தான் போயிருப்பான்? யாழ்கிட்ட கூட சொல்லாம என அவன் யோசித்து கொண்டிருந்த நேரம் அவன் போன் ஒலிக்க தொடங்கியது. ஹலோ, சொல்லுடா கோகுல். அண்ணா, மகி அண்ணா துணி குடோன்ல இருக்கிறாராம். கூட இன்னொருத்தனும் இருக்காராம். ரொம்ப கோபமா வந்தாங்கன்னு வாட்ச்மேன் பார்த்துட்டு இப்பதான் ஃபோன் பண்ணாரு. எனக்கு பயமா இருக்கு. நான் அங்கதான் போறேன். நீங்களும் சீக்கிரம் வந்துடுங்கண்ணா என்றான் பதற்றத்தோடு. எதுவோ சரியில்லை என கவின் மனம் அடித்து சொல்ல உடனே அவனும் அங்கே கிளம்பி விட்டான். ஆனால் இந்த நேரத்தில் தங்கையின் திருமணத்தை வைத்துக்கொண்டு அவன் அங்கு ஏன் செல்ல வேண்டும்?
அவனுடன் இருப்பது யார், எதற்காக கோபம் என்று ஏகப்பட்ட கேள்விகள் அவனுள் இருந்தாலும் அங்கு சென்றால்தான் விடை கிடைக்கும் என அரை மணி நேரத்தில் செல்ல வேண்டிய இடத்திற்கு 10 நிமிடத்தில் வந்து சேர்ந்திருந்தான். உள்ளே சென்றவனின் கண்களில் முதலில் தென்பட்டது கதிர்தான். அவன் கண்களோ கோபத்தில் அக்னி பிளம்பென சிவந்திருந்தது. ஆக மகிழனுடன் இருப்பது கதிர்தான் என அவன் தெரிந்து கொண்டான். மகிழனை தேட ஒரு இடத்தில் நிலை கொள்ளாமல் தவிப்பாய் குறுக்கும் நெடுக்கும் கொலைவெறியுடன் நடந்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் தெரிந்த கோபத்தின் தீப்பிழம்பு கதிரின் கண்களில் தெரிந்த கோபத்தியை விட 1000 மடங்கு அதிகம் என பார்த்ததும் புரிந்தது. நிச்சயம் இப்போது அவன் பக்கத்தில் யாராவது போனால் கண்களாலேயே எரித்து சாம்பலாக்கி விடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை உணர்ந்த கவி கதிரிடம் சென்றான். கவி கதிரின் அருகே சென்ற நேரம் வெளியே ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஒரு 4-5 பேர் ஒருவனை கை கால் வாயை துணியால் கட்டி உள்ளே தூக்கி கொண்டு வந்தனர். யார் அவன், யார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பு வீட்டில் என்ன நடந்தது என்று பார்த்துவிடலாம். யாழிடம் சண்டையிட்டு விட்டு வேகமாக வெளியே வந்த மகள் நேராக சென்றது கதிரிடம்தான். அங்கிருந்தவர்களிடம் ஏதோ சிரித்து பேசி கொண்டிருந்த கதிரின் கையை பிடித்து வெளியே இழுத்து வந்தான் அவன். டேய், இப்ப என்னடா உனக்கு, ஏன் இப்படி இழுத்துட்டு வர என்றவன் அப்போதுதான் அவனை கவனித்தான். மகளின் கண்களில் அப்படி ஒரு கோபம். என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏதாவது பிரச்சனையா என்று அவன் கோபத்தை குறைக்க மென்மையாகவே வினவினான். என்று யாழை பற்றிய உண்மைகள் கதிரின் மூலம் மகளுக்கு தெரிந்ததோ அன்றிலிருந்தே அவனுடன் நெருங்கிய நண்பனாகிவிட்டான் மகள். யாழை பார்த்ததை கூட வீட்டில் இருப்பவர்களுக்கு முன்பு அவனிடம் தான் சொன்னான். இன்று வரை நடக்கும் எல்லா முக்கியமான விஷயத்தையும் அவனிடம் சொல்லிவிட்டு தான் செய்கிறான். ஏன் அவர்கள் திருமணத்தை கூட அவனிடம் சொல்லிவிட்டு தான் செய்தான். கதிரும் அங்கே அன்று சென்று திருமணத்தையும் தோழியையும் கண்ணார கண்டு மனதார வாழ்த்திவிட்டு தான் வந்தான். எனக்கு உன் ஹெல்ப் வேணும்டா, நான் பண்ணியிருப்பேன், ஆனால் இப்போ தங்கச்சி கல்யாணம் நடக்குது, என்னால் இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட முடியல என்றான் நிலை கொள்ளாது தவிப்புடன் மகி. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுடா என்றான் கதிர். யாழ் சொன்னதை சுருக்கமாக அவனிடம் சொன்ன மகிழ், எனக்கு அந்த நாயை அடிச்சு கொல்லணும்டா. என் யாழ எவ்வளவு தைரியம் இருந்தா, என்னால் தாங்க முடியலடா அவனை என் கையால என்றான் கோபமாய் மகி. முழுதாய் சொல்லக்கூட முடியாமல் பாதி சொன்னாலும் அதை புரிந்து கொண்டான் கதிர். கதிர் இன்னும் அவன் வீட்டினருடன் சமாதானமாகவில்லை. தன்னையும் யாழையும் சிறு வயதிலிருந்தே பார்ப்பவர்களால் எப்படி அந்த உறவை தவறாக பேச முடிந்தது என்றுதான் அவர்களை இவனுடன் பேச முயன்ற போதும் பேச மறுத்துவிட்டான். ஆனால் ஊரில் உள்ள அவன் நண்பர்களுடன் தொடர்பில் தான் இருந்தான். தன் நண்பர்களுக்கு போன் செய்தவன் எதை பற்றியும் விளக்கம் சொல்லாமல் அவர்கள் செய்ய வேண்டியதை மட்டும் விரைவாக செய்ய சொல்லி வைத்து விட்டான். அதன் விளைவு 4 மணி நேரத்தில் அந்த ரகுநந்தனை கட்டி தூக்கி வந்திருந்தனர் கதிரின் நண்பர்கள். அவர்கள் அவனை தூக்கி வந்து உள்ளே போட்ட அடுத்த நொடி மகள் ஓங்கி அவன் நெஞ்சிலேயே ஒரு மிதி மிதித்தான். அப்போது கதிர் செய்கையில் மற்றவர்களை வெளியே இருக்கும்படி சொல்லி அனுப்பிவிட்டான். அந்த நேரம் கோகுலும் அங்கு வந்து சேர்ந்தான். மகள் இன்னும் 4 மிதிகள் மிதிக்க அவன் கை கால் வாய் கட்டப்பட்டிருந்ததால் அவனால் கத்தக்கூட முடியவில்லை. அவன் கதறுவதை கேட்க விரும்பியவன் அவன் கட்டுகளை அவிழ்த்து விட்டான். அங்கிருந்தவர்களில் கதிரை மட்டுமே அவனுக்கு தெரிந்தது. கதிரை பார்த்து, டேய் ஏண்டா என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க, என்ன ஏண்டா அடிக்கிறீங்க, யாருடா அவங்க, எல்லாத்துக்கும் நீதான் காரணமா, நான் யாருன்னு தெரியும்ல, ஒழுங்க மரியாதையா என்னை விட்டுடு இல்ல என்றான் எச்சரிப்பதை போல் கோபமாக. இல்ல என்னடா பண்ணுவ என்ற கதிர் அவன் வாயில் ஒரு குத்த வாயோ கோணி கொண்டது. அங்கு நின்றிருந்த கவியும் கோகுலும் என்ன நடக்கிறது, யார் அவன் என்று புரியாமல் விழித்து கொண்டு நின்றனர். ஆனால் அவர்கள் இருவருக்குமே கதிரையும் மகிழையும் தடுக்க தோன்றவில்லை. இப்படி அடிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நியாயமான காரணம் இருக்கும் என்றே நம்பினர். யாருன்னு தெரியணுமா, யாழினியோட புருஷன்டா. மகிழனின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனுக்கு ஒவ்வொரு அறை விழுந்தது. உதடை கிழிந்து ஒரு பக்கம் இரத்தம் வழிய அப்போதும் அவன் அடிப்பதை நிறுத்தவில்லை. இந்த கைதான என் ஆளை தொடணும்னு நினைச்சது, இனிமே இந்த கையால நீ சாப்பிடக்கூட முடியாதுடா நாய என்றவன் அவன் கையில் தன் முழங்கையை வைத்து அழுத்தி அவன் கதற அணுவாய் ரசித்து அந்த கையை முறைத்தான். மதுவே கராத்தேயில் பிளாக் பெல்ட் என்றால்
மகள் பத்தி நான் சொல்ல வேண்டுமா என்ன? அவனிடம் இடது கை பக்கம் வந்த கதிர் என் யாழை கலங்கப்படுத்த நினைச்சது இந்த கைதான, இனிமே அது இருக்கக்கூடாது என அந்த கையை அவன் முறைத்தான். அவர்கள் இருவரும் சொல்வதின் அர்த்தம் புரிய மற்ற இருவரும் முதலில் அதிர்ந்து திகைத்து பின் அதே கோபத்தை தத்தெடுத்து கொண்டனர். அவர்கள் இருவரையும் விலக்கி கொண்டு அவன் அருகே வந்த கவி, ஏண்டா பொறுக்கி நாய, என் தங்கச்சி மேலையா கைய வைக்க பார்த்த? உன்னை கொல்லாம விடமாட்டேன்டா. என்னை எட்டி மிதிக்க 4 அடி தூரம் தள்ளி போய் விழுந்தான் அவன். இந்த நாதிரி நாய் தாண்டா யாழை கொல்லவும் பார்த்திருக்கான் என மகள் வெறி வந்தவனாக கத்த கவி சுற்றிலும் கண்களால் துளாவ பிளம்பிங் வேலைக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு குழாய் அவன் கண்களில் பட்டது. அதை எடுத்து வந்தவன், ஐயோ அம்மா, என்னை விட்டுடுங்களேன், நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்களேன் என ரகு கதறியதையும் பொருட்படுத்தாமல் அதை கொண்டு மண்டையில் ஒரு போடு போட்டான். மண்டை 2ஆக பிளந்து ரத்தம் கொட்டியது. ஏண்டா எடுபட்ட நாய, உன் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு தெரியாம பண்ணிட்டேன் நான் சொல்ற உன்ன என்றவன் அந்த குழாயை கொண்டே அவன் கால் முட்டிகளில் அடிக்க முட்டி உடைந்து ரத்தம் கசிந்தது. மற்ற இருவரும் ஆளுக்கு ஒரு குழாயை கையில் எடுத்துக்கொண்டு அவன் மயக்கம் அடையும் வரை விலாசு என்று விளாசி விட்டனர். அவன் மயக்கம் அடைந்த பின் மற்ற இருவரின் கோபம் கொஞ்சம் மட்டுப்பட மகிழனோ கோபம் தீராமல் அவனை இன்னும் அடித்து கொண்டிருந்தான். இங்கே இறந்து தொலைக்கப் போகிறான் என மற்ற மூவரும் தான் கஷ்டப்பட்டு மகளை இழுத்து சென்றனர். அப்போதும் அவன் கோபம் தனியாமல் அருகில் இருந்த மரமேசையின் மீது காட்ட அது உடைந்து சிதறியது. கோகுல், இங்க வாடா, இவனை இழுத்துட்டு போய் அந்த காத்து வராத ரூம்ல அடைச்சி வை. நான் சொல்ற வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது, புரியுதா என்றவன் இன்னும் கோபம் தீராமல் ரகுவையே பார்த்து கொண்டிருந்தான். இது மெயின் குடோன் இல்லை, அதனால் இங்கே பெரும்பாலும் அவர்கள் அனுமதி இல்லாமல் யாரும் வருவதுமில்லை. வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர்களுக்கு எதிரிகள் அதிகம்தானே, அவர்களை கவனிக்கும் இடம் இதுதான். ஆனால் இதுவரை அடித்தடி என்று அவர்கள் இறங்கியதில்லை. அந்த அளவுக்கு மகள் யார் மீதும் கோபப்பட்டு அவர்கள் பார்த்ததில்லை. பெரும்பாலானோர் அவன் பலத்தையும் திறமையும் கண்டு மிரட்டலிலேயே அவன் பாதையிலிருந்து விலகிவிடுவர். ஒரு வழியாக அவர்கள் நிதானத்திற்கு வந்து அங்கிருந்து கிளம்பவே இரவு 1ஆகிவிட்டது. அங்கிருந்த மண்டபத்திற்கு அவர்கள் வந்த நேரம் அனைவரும் தூங்கியிருந்தனர். அவர்கள் மண்டபத்தில் மாடியில் மணமகன் அறைக்கு பக்கத்தில் இருந்த தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு செல்ல அப்போது வரை உறங்காமல் மகிழனுக்காக காத்து கொண்டிருந்தாள் யாழ். மகிழனை கண்டதும் வேகமாக யாழ் அவனிடம் வர அவனோ கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் சென்றதோடு மட்டுமல்லாது கதவை உடைந்து விடும் அளவிற்கு அரைந்து சாத்தினான் அவன். விக்கித்து போய் சாத்திய கதவுகளையே பார்த்தபடி நின்றாள் யாழ். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.